கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகியிருக்கா. மீனத்துக்கு பயிற்சி ஆகியிருக்க சனி கன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் பாவம். ஆக சனி வந்து பார்த்திங்கன்னா கண்டக சனியாக வராரு. கன்னிராசி ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் மனைவி கிட்ட ரொம்ப உஷாராக இருக்கணும். கன்னிராசி பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கணவர்கிட்ட ரொம்ப உஷாராக இருக்கணும். ஏன்னா 7ஆம் பாவம் சனி. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுலேயுமே அதில் கால் வைக்காமல் நேர்மைன்றது கண்டிப்பாக இவங்களுக்கும் இருக்கணும், அவங்கக்கிட்ட இருக்க பார்ட்னர்ஸ்க்கும் இருக்கணும். அதுலேயும் ரொம்ப கவனமாக செயல்படணும். இந்த ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவானுடைய பார்வை இவங்களுக்கு நல்லாவே இருக்குது. அப்போ இவங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட நாள் வண்டி மாற்றணும்னு நினைப்பாங்க, மாற்றிடுவாங்க. நீண்ட நாள் வீடு வாங்கணும்னு நினைப்பாங்க, அதை வாங்கிடுவாங்க. அட்லீஸ்ட் ஒரு லேண்டாவது வாங்குவாங்க. இவங்க வந்து புதனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள். அப்போது பேச்சில் தீர்க்க முடியும், இல்லை மௌனமாக இருந்து கூட தீர்க்க முடியும் அப்படிங்கிற தன்மை இவங்களுக்கு இயல்பாகவே உண்டு. இவங்களுக்கு எங்கே பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடு மனை வாகனம் சார்ந்த விஷயங்களில் இவங்களுக்கு இந்த நேரத்தில் பிரச்சனை வரும். ஒன்றும் 10 பைசா பெருமானம் இருக்காது, ஆனால் அது பெரிய பிரச்சனையாக வந்து இவங்களுக்கு இப்போ நிற்கும் காலம். கன்னிராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலமாக நிம்மதியாக தூங்கினதே இல்லை. தூக்கத்தில் கூட பிரச்சனை. பல முயற்சி எடுத்திருக்காங்க. அந்த முயற்சி எல்லாமே இவங்களுக்கு கடைசி எண்டாப் பாயிண்டில் யாரோட சூழ்ச்சினால் இவங்களால் செய்ய முடியல. ஸோ முயற்சி எடுத்துகிட்டு இப்போ கொஞ்ச நாளாக போங்கடா நீங்களும் உங்கள் வேலைகளும், போங்கடா நீங்களும் உங்களுடைய விஷயங்களும் சொல்லி போகிறது போட்டும் அப்படின்னு வாழ்க்கை வாழ்ந்துருக்காங்க. ப்ரோவோக் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். 2026 சனிப்பெயர்ச்சி 12 ராசிகளுக்கு எப்படி இருக்குது, யாருக்கு சாதகமாக இருக்குது, யாருக்கு பாதகமாக இருக்குது, இதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி 4 ஜோதிடர்கள் இணைந்திருக்காங்க. வாங்க பார்க்கலாம். முதலாவதாக நம்ம கூட டாக்டர் ஜோதிடர் தீபா அருளாளர், வணக்கம். வணக்கம். இரண்டாவதாக ஜோதிடர் கஜலட்சுமி மேம், வணக்கம். ஸோ மூன்றாவதா நம்ம கூட ஜோதிடர் வளர்க்கண்ணன் சார், வணக்கம். வணக்கம். நான்காவதா நம்ம கூட ஜோதிடர் சுந்தரபாண்டியன் சார், வணக்கம். வணக்கம். தீபா அருளாளன் மேம், நீங்கள் சொல்லுங்கள், கன்னிராசிக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு? கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 மற்றும் 6க்கு அதிபன் சனி பகவான். பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் அதுக்கும் அவன் தான் அதிபன். அதே மாதிரி 6ஆம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானம் அதுக்கும் அவன் தான் அதிபன். அவன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகியிருக்கா. மீனத்தில் பயிற்சி ஆகியிருக்க சனி கன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் பாவம். ஆக சனி வந்து பார்த்திங்கன்னா கண்டக சனியாக வராரு. அப்போ கண்டக சனி அப்படின்னா கண்டங்கள் வருமா அப்படின்னா ஒரு விதத்தில் உண்மைதான். அப்போ கன்னிராசி அன்பர்கள் டிஃபால்ட்டாக 3 விஷயத்தில் கவனமாக இருக்கணும். என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும்? மொதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பயணம் சார்ந்த கவனம் அப்படின்றது இருக்கணும். நான் கன்னிங்க, புதன் உச்சமடையக்கூடிய ராசி. எந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கினாலும் அதில் இன்டெப்த் ஆஃப் நாலேஜ் அப்படின்றத நான் கேதர் பண்ணிப்பேன். அப்போ டிரைவிங் போது எக்ஸலண்ட் டிரைவராக இருப்பேன். என்னோடய எஃபிகசி ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு போய் என்ன டிரைவிங்கில் பயம் அப்படின்றது கரெக்டு தான். நம்ம எவ்வளோ பெரிய புத்திசாலிகளாக இருந்தாலும் நம்மளுக்கு நேரமும் காலமும் நாளும் கோளும் நட்சத்திரமும் சரியில்லை அப்படின்னா நம்ம என்னமோ ரொம்ப ஜாக்கிரதையாக ரொம்ப தேமேன்னு சிவனேன்னு ஓரமாக கூட போயிட்டுருக்கலாம். எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு பிள்ளை இப்போ தான் வந்து பாருங்கள் வண்டி ஓட்ட கற்றுட்ருக்கலாம், இல்லை நல்லாவே அவங்களும் ஓட்டக்கூடிய டிரைவர்ஸாக இருக்கலாம். திடீர்னு டயர் டொபீர்னு வச்சு நேராக வந்து நம்ம மேலே மோதலாம். இல்லை அந்த பிள்ளை சம்மந்தமே இல்லாமல் நேராக நம்ம மேலே வந்து விடலாம். இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும்? ரொம்ப சிம்பிள். எனக்கு இருக்க இன்பில்ட்டாக இருக்கக்கூடிய நாலேஜை எங்கேயோ ஒரு வண்டி தடுமாறி வருது அப்படின்னா கூட நான் ஓரமாக நிறுத்திட்டு கம்முன்னு இறங்கி நின்றுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நேராக வந்து அந்த பிள்ளை பிளாட்ஃபார்ம்லையான இடிக்கட்டும் எங்கன்னா இடிக்கட்டும், நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி ஒதுங்கிடலாம். நம்ம புத்திசாலியாக இருந்தாலும் ரோட்டில் நிறைய எடிட்ஸ் இருக்காங்க, அதையும் நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ இதில் கவனமாக இருக்கணும். 2வது ஆரோக்கியம் சார்ந்த கவனம் அப்படின்றது வேணும். இந்த காலகட்டம் கன்னிராசி அன்பர்கள் அவங்களுக்கு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நிறைய டிஸார்டர்ஸ் இருக்குது, டயபெட்டிக் இருக்குது, பிபி இருக்குது அப்படின்னா அதில் ஃப்ளக்சுவேஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. இது வரைக்கும் எனக்கு எந்த நோயும் இல்லைம்மா. இந்த காலகட்டம் நிறைய பேருக்கு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது வரதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆக ஆரோக்கியத்தில் கவனம். சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா உடனே போய் டாக்டரை பார்க்கணும். டாக்டரை பார்த்து டாக்டர் ஒன்று சொன்னால் நாளும் ஃபாலோ பண்ணுவாங்க, ஓகேங்களா? அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதுக்கும் மேலே நிறைய அனலைஸ் பண்ணுவாங்க. அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கான ப்ராப்பர் டயட்டு, ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் எடுத்துப்பாங்க. இந்த காலகட்டம் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். 3வது விஷயம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னா, நீங்கள் கன்னிராசி ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் மனைவி கிட்ட ரொம்ப உஷாராக இருக்கணும். கன்னிராசி பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கணவர்கிட்ட ரொம்ப உஷாராக இருக்கணும். ஏன்னா 7ஆம் பாவம் சனி. நான் ஒன்று பேச எங்கள் மனைவி 100 பேசுவாங்க. இதுலேயும் ஒரு நியாய தர்மம் வேணாம்மா. நான் 1 பேசினா 2 பேசினா சரி, 10 கூட பேசுகிறோம், 1 பேசினா 100 பேசினா என்னப்பா பண்ணுறது அப்படின்னா சாலிடாக அப்படி தான் பேசுவாங்க. அப்போ என்ன தான் பண்ணுறது? காலில் விழுந்துடும், வேறு வழியே இல்லை. கதையெல்லாம் பார்த்துருப்போம். இந்த மந்திரவாதியினோட உயிர் எங்கே இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு மலை தாண்டி கொகை தாண்டி ஒரு கூண்டுக்குள்ளே ஒரு கிளினோட
உடம்புக்குள்ளே இருக்குது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இவங்க ஒரு பெரிய பெரிய விஷயத்தில் நான் தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ப முடியாத கதையெல்லாம் சொல்லுவாங்க. என்ன சொன்னாலும் ஆமாம் சாமி, அப்படிதான் சாமி, ஆமோதிக்கிற சாமின்னு காலில் விழுந்துட்டா முடிஞ்சு போச்சு. இதே கன்னிராசி பெண்களாக இருந்தாலும் அவங்க கணவனோட பிஹேவியரோ ஆட்டிடியூடோ எப்படி இருக்கோ அப்படின்னா, மிஸ்டர் இந்தியா மிஸ்டர் வேர்ல்ட் ரேஞ்சுக்கு அவரோட பில்டப் பண்ணிப்பார். அவரை ஓகே லெட் இட் பி, நீயே அப்படி இரு, உன்னோட அழகுக்கும் அறிவுக்கும் உன்னோட திறமைக்கும் நான் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி நீயே பெரிய ஆளாயிரு அப்படின்னு விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லைம்மா. இதே மாதிரி தான் பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்டையும் விட்டு கொடுத்து போகணும். விட்டு கொடுத்து போகிறோம் அப்படின்னா மற்றபடி கண்ணிக்கு காசு பணம் பிரச்சனை, அந்த அந்தஸ்து மரியாதை கௌரவம் இதெல்லாம் குறையிற மாதிரி இல்லை. இந்த 3 விஷயத்தில் மட்டும் ஜாக்கிரதையாக இருக்காங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். கஜலட்சுமி மேம், நீங்கள் சொல்லுங்கள், இந்த சனி பெயர்ச்சி கன்னிராசிக்கு எப்படி இருக்கு? முன்னேற்றங்கள், நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேறக்கூடிய ஆண்டாக அமையுது. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேடம் சொன்ன மாதிரி கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு சின்னதாக இருக்கும் போதே சால்வ் பண்ணிவிடுங்க, இல்லை பெருசாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கணவனோ இல்லை மனைவியோ அவங்க வீட்டு உறவுலையும் கொஞ்சம் கவனம் தேவை கண்டிப்பாக. எங்கள் அம்மா வீட்டு சைடு நீங்கள் எதுவும் பண்ண மாட்டேன்றீங்க, பார்க்க மாட்டேன்றீங்க, இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் கண்டிப்பாக வரும். அதுலேயும் கவனம் தேவை. நண்பர்களிடையும் கவனம் தேவை. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுலேயுமே அகலக்கால் வைக்காமல் நேர்மைன்றது கண்டிப்பாக இவங்களுக்கும் இருக்கணும், அவங்கக்கிட்ட இருக்க பார்ட்னர்ஸ்க்கும் இருக்கணும். அதுலேயும் ரொம்ப கவனமாக செயல்படணும். இவங்க ஹெல்த் பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி நீண்ட நாள் இந்த ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவானுடைய பார்வை இவங்களுக்கு நல்லாவே இருக்குது. அப்போ இவங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட நாள் வண்டி மாற்றணும்னு நினைப்பாங்க, மாற்றிடுவாங்க. நீண்ட நாள் வீடு வாங்கணும்னு நினைப்பாங்க, அதை வாங்கிடுவாங்க. அட்லீஸ்ட் ஒரு லேண்டாவது வாங்குவாங்க. அதுக்கான அமைப்பு எல்லாமே இருக்குது. இவ்வளோ நாள் பிஸ்னஸ் இது பண்ணலாமா அது பண்ணலாமா, நமக்கு ஒரு ஸ்டாண்டர்டான பிஸ்னஸே அமையலையே, ஒரு ஸ்டாண்டர்டான வேலையே கிடைக்கல, ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஆஃபீஸில் ஒரு நல்ல பொசிஷன் கிடைக்கலன்றாங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே இந்த ஆண்டு அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டக சனி தான், கண்டங்கள் வரும் போகும் அப்படின்ற ஒரு அமைப்போடு இருக்கும். உடல் ஆரோக்கியம் வேணும். கணவனோட உடல் இல்லை மனைவியோட உடல்லையும் கொஞ்சம் ஆரோக்கியத்தை வச்சுக்கிறது நல்லது. வளர்க்கணும் சார், நீங்கள் சொல்லுங்கள், இந்த சனி பெயர்ச்சி கன்னிராசிக்கு எப்படி இருக்கு? புத்திமான் பலவான் ஆவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அறிவுபூர்வமாக, சிந்தனை பூர்வமாக, கல்வி ரீதியாக உலகை அணுகக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்கள். கன்னியை கைவிடேல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் கன்னியை கைவிடேல் அப்படின்னு ஒரு ஜோதிட பழமொழி இருக்குது அப்படின்னா, ஒரு விவாதம் வருது, சர்ச்சை வருது அப்படின்னா, மற்ற செவ்வாயின் ஆதிக்கம் பெற்றவர்கள் பார்த்தீங்கன்னா டக்குனு கோபம் வந்து அடிதடி அப்படி போயிடும். சூரியன் ஆதிக்கம் பெற்றவர்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா, அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த இதில் வந்து அந்த அகந்தை, நான் அப்படிங்கிற அகந்தை அப்படி போயிடும். இவங்க வந்து புதனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள். அப்போது பேச்சில் தீர்க்க முடியும், இல்லை மௌனமாக இருந்து கூட தீர்க்க முடியும் அப்படிங்கிற தன்மை இவங்களுக்கு இயல்பாகவே உண்டு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு இப்போது 5, 6க்கு அதிபதி சனி. அவர் 7ஆம் இடத்துக்கு போகிறார். 5 கூட 7க்கு போகும்போது விருப்ப திருமணங்கள் நிறைய நடைபெறும். ஆனால் அவரே 6க்கும் ஆதிபத்தியம் பெறதுனால கல்யாணம் முடியுது, நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு, டக்குன்னு ஸ்லிப் ஆகுறது, லிட்டில் பிட்ல ஒரு அந்த கேப்பில் டக்குன்னு ஒரு செகண்டில் மாறுறது, அதுவும் வர வாய்ப்பு உண்டு. சரி, இவங்களுக்கு தொழில் ரீதியாக வந்து இப்போ ஒரு கொலீக் இருப்பாங்க, அவங்க வேலை செய்யக்கூடிய பணி செய்யக்கூடிய இடத்துல ஒரு கொலீக் இருப்பாங்க, அவங்க கூட வாழ்க்கை துணையாக அமைகிறதுக்கான காலகட்டம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு இப்போ தூக்க ரீதியாக சில தூக்கம் அந்த கிடைக்காது, இந்த நேரத்தில் தூக்கம் சார்ந்த விஷயங்கள் கிடைக்காது. இன்னொன்று, அவங்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. 9ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூட்டு பகுதிகள், தொடைப்பகுதிகள், இங்கெல்லாம் கவனம் தேவை. 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் அப்படின்னு இருக்கு. இவங்களுக்கு எங்கே பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடு, மனை, வாகனம் சார்ந்த விஷயங்களில் இவங்களுக்கு இந்த நேரத்தில் பிரச்சனை வரும். ஒன்றும் 10 பைசா பெருமானம் இருக்காது, ஆனால் அது பெரிய பிரச்சனையாக வந்து இவங்களுக்கு இப்போ நிற்கும் காலம். கன்னிராசியை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, விஷ்ணுவினுடைய அம்சம் நின்ற கோல நாராயண மூர்த்தியை சனிக்கிழமையில் போய் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. எல் சாதம் வச்சு அங்கே வந்து அன்னதானத்துக்கு நைவேத்தியம் மாதிரி வச்சு அதை அன்னதானம் விநியோகம் பண்ணுறது அவங்களுக்கு மிகவும் சிறப்பாக. சுந்தரபாண்டியன் சார், நீங்கள் சொல்லுங்கள், இந்த 2026 சனி பெயர்ச்சி கன்னிராசிக்கு எப்படி இருக்கு? அதாவது கன்னிராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலமாக நிம்மதியாக தூங்கினதே இல்லை. தூக்கத்தில் கூட பிரச்சனை. தூக்கத்தில் எப்படியா பிரச்சனை அப்படின்னா, முழிச்சிருக்கும் போது இந்த அவன் பிரச்சனை இவன் பிரச்சனைன்னு சொல்லிகிட்டே இருக்கலாம். தூங்கும்போது கூட கனவுலேயே வந்து பிரச்சனை பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்காங்க. தூங்கும்போது கூட ஐயோ தூங்கும்போது கூட வர்றானடா அப்படிங்கிற மாதிரி தூக்கத்தில் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிறாங்க. ஸோ அந்த நிலை இவங்களுக்கு மாறப்போகுது. 3 விஷயம் நறுக்கா சொல்கிறான் தான், 3 விஷயம் தான். ஃபஸ்ட்டு நிம்மதியான தூக்கம் உண்டு, வெளிநாடு யோகம் உண்டு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, ஊர் விட்டு ஊர் போய் மாநிலம் விட்டு மாநிலம் போய் இவங்க பெரிய டெவலப் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. பல முயற்சி எடுத்திருக்காங்க. அந்த முயற்சி எல்லாமே இவங்களுக்கு கடைசி எண்டாப் பாயிண்டில் யாரோட சூழ்ச்சினால் இவங்களால் செய்ய முடியல. ஸோ முயற்சி எடுத்துகிட்டு இப்போ கொஞ்ச நாளாக போங்கடா நீங்களும் உங்கள் வேலைகளும், போங்கடா நீங்களும் உங்களுடைய விஷயங்களும் சொல்லி
சாம போகிறது போட்டோம் அப்படின்னு வாழ்க்கை வாழ்ந்துருக்காங்க. ஸோ இனிமேல் இவங்க எடுக்க போகிற முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெற போகுது. மூத்தவங்களால் பிரச்சனை, இளையவங்களால் பிரச்சனை, கன்னிராசி எல்லாராலையும் பிரச்சனை. ஸோ எல்லாராலையும் பிரச்சனையை சந்திச்சுட்டு வந்த கன்னிராசி இனிமேல் பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ளே வாழக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் இருக்க கன்னிராசிக்காரங்களாம் வேறு லெவலில் போக போகிறாங்க. சினிமா ஃபீல்டு, கம்யூனிகேஷன் ஃபீல்டு, அப்புறம் யூடியூப்பு அப்படிங்கிற எல்லா ஃபீல்டில் உள்ள நம்மளுடைய கன்னிராசிக்கு ஒரு யோகமான காலம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து கன்னிராசியில் யாரெல்லாம் தண்டனை, அதாவது தப்பே செய்யாமல் குடும்பத்துலேயும் சரி, அரசாங்க ரீதியாகவும் சரி, வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, தப்பு பண்ணாமல் தண்டனை அனுபவிக்கிறாங்களோ, மனதளவில் ஒரு செயல்பாடுகளில் ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்களோ, அவங்க செய்யாத தப்புக்கு உள்ள தண்டனை விளக்கப்படும். அவங்க மேலே உள்ள உண்மை தன்மை, ஒரு நல்ல ஒரு நேர்மையான விஷயங்கள் வெளிக்கொண்டு வருவதற்கான வாய்ப்பு. அப்போ ஏமாற்றத்துடன் அதிகமாக ஃபீல் பண்ண கன்னிராசி ஏமாற்றம் இல்லாமல் நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். இவங்க எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா 2 விஷயம் மெயினாக. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, சனி பகவான் 7ஆம் இடத்துலேருந்து டைரெக்டாக இவரை பார்க்காரு. அப்போ இவங்க இப்போ தான் நம்ம ஜெயிச்சிருவோம், நம்மளால் முடியும்னு ஒரு தன்னம்பிக்கையில் வருவாங்க. ஏன்னா சனி பகவான் ரிலீஸ் பண்ணுறாரு. ஸோ கூட இருக்கிறவங்கலாம் பலபடியும் ஏற்கனவே நீ தோத்துட்ட, நீ என்ன செய்ய போகிற, நீ எல்லாம் எதுக்கும் ஆகாது அப்படின்னு இவங்க குடும்பத்துலேயும் சொல்லுவாங்க, கூட இருக்கணும்னு சொல்லுவாங்க. தயவுசெய்து அப்படி சொல்கிறவங்க நம்பரை அப்போலாம் டெலிட் பண்ணிடுங்க. முடிஞ்சால் பிளாக் பண்ணுங்கள், இல்லை டெலிட் பண்ணுங்கள். டெலிட் பண்ணிட்டு என் வேலை எனக்கு தெரியும், நீ உன் வேலையை பாருன்னு தன்னம்பிக்கையாக செஞ்சீங்கன்னா வெற்றி உண்டு. அதே போல் கண்ணாடியை பார்த்து முன்னாடி நின்று பேசுங்க. உங்களால் முடியும்னு தன்னம்பிக்கையுடன் பேசுங்க. அதாவது எதையுமே முடியாதுங்கிற வார்த்தையை மட்டும் சொல்ல வேண்டாம். உங்களால் கண்டிப்பாக முடியும். ஏன்னா பல பேருக்கு அறிவுரை கூறக்கூடிய ஒரு அற்புதமான திறமை உங்கள்கிட்ட இருக்குது. ஸோ அதை நீங்கள் செயல்படுத்திக்கோங்க. வண்டி வாகனங்களை போகும்போது வீலிங் பண்ணுவதை நிப்பாட்டிடுங்க. ஏன்னா மேக்ஸிமம் கன்னிராசி வீலிங்குரிய விஷயங்கள் செய்ய மாட்டாங்க. ஸோ மேபி செய்வதற்கு தூண்டுனாங்க அப்படின்னா தயவுசெய்து நம்மளுடைய இளைஞர்கள், பெண்கள் கவனமாக வண்டி ஓட்டுங்க. அப்படி பண்ணுறா இருந்தால், நான் இல்லைப்பா நீ என்ன சொன்னாலும் சரி, சனி பார்த்தா என்ன, கேது பார்த்தா என்ன, நான் அப்படி தான் வீல் பண்ணுவேன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆஸ்பத்திரியில் முதலே என்ன பண்ணுங்கன்னா, ஒரு பெட்டு அரேஞ்ச் பண்ணிடுங்க. எனக்கு ஒரு பெட்டு போட்டு வச்சுருங்க, நான் வீல் பண்ணிவிட்டு வந்து படுத்துக்கிறேன்னு சொல்லி போட்டு வச்சுட்டவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. பாதுகாப்பாக போகிறவங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் சனி பகவான் கொடுப்பாருங்கிறது நிதர்சனமான உண்மை.